தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, மீண்டுமாய் ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். மார்ச் மாதம் 2ஆம் தேதி. நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அன்பர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்தில் இறைவார்த்தை தருகிறேன் பாருங்க. நீதிமொழிகள் புத்தகம் எடுத்துக்கோங்க, 16வது அதிகாரம் 9வது வார்த்தை. மனிதர் தம் வழியை வகுக்கிறார். நம்மெல்லாம் நமக்காக பிளான் பண்ணிப்போம் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ உனக்காக ஒரு பிளான் பண்ணிக்கிற. நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், நாம் இப்படிதான் இருக்கணும், இவர்கிட்ட பழகணும், இவர்கிட்ட பழகக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று மனிதர் தம் வழியை வகுக்கிறார். ஆனால் அதில் அவரை வழி நடத்துபவர் ஆண்டவரே. நீ என்னதான் பிளான் பண்ணாலும் அவருடைய சித்தம் இல்லைன்னா அது நடக்காது. நீ என்னதான் திட்டங்களை வகுத்தாலும் அதிலே அவர் இல்லை என்றால் அது நிறைவேறாது. எனவே உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் முதல்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. உன்னோட பிளான்ஸ் எல்லாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் தொழிலுக்காக அன்பர்களே, நம்ம என்ன செய்யறோமோ, என்ன திட்டங்களை வகுக்கிறோமோ அதை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு. அது ஆசீர்வாதமாக, அது வல்லமையாக, அது அபிஷேகமாக இருக்கும் என்கிறார். எனவே இயேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தது மாதத்துடைய முதல் நாளில் இருக்கிறோம், 2ஆம் தேதி. எனவே இந்த முதல் ஆராதனை மாதத்தில் நம்ம வைக்கிற முதல் ஆராதனையிலே அப்பா நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்க இருங்கப்பா. ஆண்டவரே எங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே உங்கள் வல்லமையில நாங்கள் நிறைவாய் வாழ, அபிஷேகத்தில் நிறைவாய் வாழ எங்கள் வழி நடத்துங்க. நன்றி அப்பா. வாமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பங்கேற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காயுமே ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வழி நடத்துங்க அப்பா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. பிரியமான அன்பு இறை உறவுகளே, இன்றைக்கு செய்தி உன்னுடைய திட்டங்கள் ஆண்டவருக்குரிய திட்டமா இருக்கிறதா பாரு. அதுதான் சரி. நம்ம எல்லாருமே பிளான் பண்ணணும். லைஃப்னா ப்ரோக்ராம் பண்ணணும். ப்ரோக்ராம் எல்லாம் வாழ்க்கை கிடையாது. நீங்க எப்பயுமே உங்களை சுய ஆய்வு செய்து பார்க்கணும். நீங்க நேற்று பண்றது என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் சரியான்னு பார்த்துட்டு தான் இன்னைக்கு நீங்க வேலையை தொடங்கணும். நீங்க வெளியில போறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு திட்டம் வச்சுக்கணும். நான் வெளில போய் இதை பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன், ஒரு சண்டை வந்து நான் இப்படி ரியாக்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி இதுவும் வந்து நான் அமைதியா போவேன். நீங்க பிளான்லாம் வெளில போகாதீங்க. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கைக்கான பிளான் நீங்க இருக்கணும். நீங்க யோசிக்காம போயிட்டீங்கன்னா எவனாவது எதாவது கத்துவான், நீங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணுவீங்க, அது வேற பிரச்சனைல போயிட்டு முடிஞ்சிடும். அப்போ வெளியில போனா நான் இப்படி இருப்பேன், நீங்க ஒரு பிளான் பண்ணிட்டு போங்க, அதை ஒப்பு கொடுத்துட்டு போங்க. பிளஸ்ஸிங். அதான் இன்னைக்கு மெசேஜ். நீங்க ஒப்பு கொடுக்கணும். நம்ம திட்டங்கள் எல்லாம் அவர் திட்டமா இருக்கணும், அவருக்கு ஏற்கிற ஒரு திட்டமா இருக்கணும். அவருக்கு பிடிக்காத ஒன்றை நம்ம பிளான் பண்ணிட்டு நம்ம அதுபடி போகிற பொழுது அன்பர்களே, அது வாழ்க்கையில நடக்காது. அப்புறம் நம்ம வெறுத்து போயிடுவோம். கடவுளே திட்டவும் ஆரம்பிச்சிடும். என்ன ஆண்டவரே இப்படி சோதனை கொடுக்குறீங்க, என்ன ஆண்டவரே எனக்கு பிரச்சனை கொடுக்குறீங்க, என்ன ஆண்டவரே எனக்கு வலியை கொடுக்குறீங்க என்று அவரே நம்ம ஏச ஆரம்பித்து விடுவோம், திட்ட ஆரம்பித்து விடுவோம். எனவே பெரியமானவர்களே, இறைவார்த்தை எனக்கு நற்செய்தியுமே லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36 வரை உள்ள இறைவார்த்தையில, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். Be merciful as Father in heaven is merciful. இரக்கமுள்ளவராய் இருங்க அப்படின்னா அவரை போல நீ இருக்கணும்ன்றாரு. அப்ப உன் திட்டம் அவருடைய திட்டமா இருக்கணும்ன்றாரு. நீ ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, வெளியில போறதுக்கு முன்னாடி, நீ எது செய்யறதுக்கு முன்னாடியோ அவர்கிட்ட ஒப்புக்கொடு. அதான் இதெல்லாம் நான் பண்ண போறேன் ஆண்டவரே, நீங்க என் கூட இருங்கப்பா, நீங்க வழி நடத்துங்க, நீங்க நடத்துங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. அது தொடர்ந்து சொல்றாரு பாருங்க இன்றைக்கு நற்செய்தியில, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். என்னன்னா, இயேசு வாழ்ந்த காலத்துல இந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூதரா இருப்பதே பெருமை நினைச்சிட்டாங்க. அவ யூதர் யாரெல்லாம் இல்லையோ அவரெல்லாம் பாவிகள் நினைச்சிட்டாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, டேய், அடுத்தவனை நீ குறையின்னு சொல்லாத, அடுத்தவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லாத, நீ ஒழுங்கான் முதல்ல பாரு. இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். குறிப்பா இன்னைக்கு சூழ்நிலை, இன்னைக்கு அரசியல் பாருங்க. இன்னைக்கு அரசியலை பார்க்கும் பொழுது ஒரு வெறுப்புணர்வு தான் வருது. நான் நல்லவன், நான் நல்லவன் எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். யாரையும் நம்பாதீங்க. அந்த பேர்ல சொல்றேன், யாரையும் நம்பாதீங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்து நீங்க செய்யுங்க. இப்போ ஒவ்வொருவரும் அவர் பெருமை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அரசியல் பத்தி பார்க்கறதுக்கே கொடுமையா இருக்கு. அதனால என்னன்னா, அப்பாவி மக்கள் இந்த மக்கள் அவங்களை திட்டுறதும், அந்த மக்கள் இவங்களை திட்டுறதும். ஏன்? அது அல்ல நம்ம வாழ்க்கை. யாரோ ஒரு தலைவருக்காக நம்ம இன்னொருத்தர் திட்டுறோம், யாரோ ஒரு தலைவருக்காக இன்னொருத்தர் திட்டுறோம். அவங்க தரத்தை தாழ்த்தி கொள்கிறார்கள். நான் இப்படி இருப்பேன், அவருக்காக நான் சாவேன், அவருக்காக இது பண்ணுவேன். என்ன நடக்கிறது அன்பர்கள்? அதுக்காக நம்ம படைக்கப்படலை. அடுத்தவனுக்கு அடிமையா இருப்பதற்காக அல்ல. ஒருத்தர் தலைவரா தேர்ந்தெடுத்துட்டு அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அல்ல. நண்பர்கள், எந்த மாதிரி கூட்டத்திலிருந்து விலகி இருப்போம்.
நீங்களை யோசித்து செயல்படுங்க. அதுதான் சொல்லுவேன். யார் பேசுவதையும் நம்பாதீங்க. நீங்க ரியாலிட்டியை பாருங்க. தாழ்ச்சியே கிடையாது. இன்னைக்கு ஒரு தாழ்ச்சியே இல்லை. தாழ்ச்சி இல்லாத ஒருவர் தலைவராக இருக்க முடியாது நண்பர்களே. எனவே நீ பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். பிரியமானவர்களே, அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பிறரை குறை சொல்லாத. யூதர்கள் அதை செய்தார்கள். அவர்களை சாடினா இன்றைக்கு உன்னை என்னையும் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல் எப்படிதான் சாட வேண்டிய நிலையில் தான் நம்மளும் இருக்கிறோம் நண்பர்களே. குறை சொல்ல வேண்டாம். அடுத்த குறை சொல்றதுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்ப்போம். அவர்கள் நினைத்தார்கள், யூதர்கள் இயேசு அந்த காலத்தில் நான் புறவினத்தரா இருப்பதை விட நான் யூதரா இருப்பது பெருமை. நம்ம ஒரு டெஃபைன் பண்ணிக்கிறோம், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற. அப்படி அல்ல. என்னுடைய திட்டம் என் திட்டத்துக்கு செட் ஆகல. நீ ஒருத்தரை கேவலப்படுத்துற, ஆனா நான் அவன் மேல இறக்கப்படுவேன். நீ ஒருத்தரை தீர்ப்பிடுற, ஆனா நான் அவன் மேல அன்பு காட்டுவேன். நீ ஒருத்தரை ஒதுக்குற, ஆனா நான் அவன் மேல இரக்கம் கொள்ளுவேன். இப்போ நம்ம பிளான், அவருடைய பிளானா இருக்கும். நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்களோ அப்ப நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. நான் இனிமே யாரையும் தீர்ப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற இந்த அரசியல் என்ற குழப்பத்தில் நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன். அடுத்தவர் குறை சொல்வது, அடுத்த குறை சொல்வது, நம்ம மகிழ்ந்து இருப்பது அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுத்து செவிங்க நண்பர்களே. நல்ல அபிஷேகமா இருப்பீங்க. வாழ்க்கையில் நல்லது ஆசீர்வாதங்கள் இருக்கும். நன்றி அப்பா. எங்கள் திட்டங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கணும். ஆசீர்வதிங்க அப்பா. எங்களை வழி நடத்துங்க. ஓ நற்கரணை ஆண்டவரே, எங்களை தொடுங்க அப்பா. உங்கள் கிருபையில நாங்கள் வாழ அப்பா, உங்க பெயர்ல அபிஷேகமா இருக்க இதோ திங்கட்கிழமை நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தொடுங்கப்பா. வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க ராஜா. வல்லமையான நற்கரணை ஆண்டவர் உங்களை தொடுவாராக. ஆண்டவர் பெயர்ல அபிஷேகத்தை அறுவடை செய்வீர்களாக. வல்லமையான நற்கரணை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என் மகனை மகளை பெற்றுக்கொள்வாயாக. எல்லாம் அல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற தலை வணங்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. விண்ணப்பங்கள் கமெண்ட்ல அனுப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நைட்டு சரியா 12 மணிக்கு 1 மினிட்ல ஒரு ரீல்ஸ் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராமில் ஃபாதர் பிரேம் ராஜ் அப்படின்னு நீங்கள் என்ன டைப் பண்ணிங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணலாம். யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸாக வந்து யூடியூப்லேயும் வழங்கி கொண்டு இருக்கிறோம். யாருக்காவது என்னென்னா இந்த காலத்தில் ஏதாவது ஒரு செயலை பின்பற்றட்டுமே, அதனால் 4 பேர் நல்ல செயல்களை பின்பற்றுவார்கள் என்பதற்காக தேவைன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எங்களுடைய ஆலயத்தில், எண்ணூர் ஆலயத்தில் தியானமானது நடந்து பெற்று கொண்டிருக்கிறது. 5 நாள் தியானம். இன்றைக்கு 2ஆம் நாள் தியானம். காலை 6 மணிலேருந்து 7 மணி வரை, மாலையிலே 6லிருந்து 9:30 மணி வரை நீங்கள் வரணும்னா எண்ணூருக்கு உங்களை தியானத்துக்கு அழைக்கிறேன். இந்த தியானம் வர வேலைக்கிழமை வரை நடைபெறும். God bless you. Take care.